முடி ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னால் உணவு சத்துக்கள் உயிர் சத்துக்கள் மிக முக்கியம். அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முக்கியமானது. அதனால உங்கள் உணவில் புரதச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அதனால அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோல் எடுத்துக்கிறங்க. ப்ளஸ் கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கிறங்க. அதில் கருஞ்சீரகம், இதை மூணையும் எடுத்துருங்க. இதை மூணையும் எடுத்து ஒரு வானலில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணால் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கிடும். அந்த எசன்ஸை வடிகட்டிக்கிறங்க. வடிகட்டிட்டு அதை தலைக்கு கீழே போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறங்க. அசைவ பிரியர்கள் பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடி நல்லா இது பண்ணும். K3, K10, ST36 3 புள்ளிகளை நான் டெமோ பண்ணி காட்டுறேன். ஹெல்த் கேபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த ஹேர் முடி பராமரிப்பை பற்றி தேய்ச்சல் நிறைய பேசியிருக்கேன், நிறைய வியூ போயிருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் திருப்பி நிறைய டவுட் கேட்குறாங்க. இன்னும் எங்களுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஏன்னு கேட்டால் அந்த முடி இருக்கு இல்லையா, முடி பார்த்திங்கன்னா நம்ம முகத்திற்கு அழகை கொடுக்கக்கூடியது. அது இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது. முடி நல்லா இருந்தால் தன்னம்பிக்கை இருக்கும். போன தடவை போட்ட காலையில் கூட நீனே விக்கு வச்சுக்கிட்டு என் முடியை பற்றி பேசுகிறது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது விக்கு கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, இது ஒரிஜினல் முடி. நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த முடி ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னால் உணவு சத்துக்கள் உயிர் சத்துக்கள் மிக முக்கியம். அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முக்கியமானது. அதனால் உங்கள் உணவில் புரதச்சத்து மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் சப்ளிமெண்ட்டு போயிடாதீங்க. புரோட்டீன் புரதச்சத்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கூடாது. அதாவது இணை துணை ஒன்று சொல்கிறாங்களே, அதை எடுத்துக்கூடாது. நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் என்ன சாப்பிடணும்னு சொன்னால் பாதம் பருப்புகளே, பாதம் பருப்பு, பிஸ்தா, இதை சாப்பிடணும். பாதம் பருப்பு கூட ஒரு நாளைக்கு 10 சாப்பிட்டா போதும். வாங்கி வச்சுக்கிட்டு கடையில் வாங்கி வச்சுட்டு ஊற வச்சு அப்படியே நாள் தான் ஊற வச்சு அதை காலைல சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஈஸியாக செரிச்சிடும். இல்லை இப்போ அப்படியே சாப்பிட்றதுனாக்கா நல்லா அரைச்சி மென்று சாப்பிட்ருங்க. இந்த பாதம் பருப்பு இதை எடுத்துக்கலாம். அடுத்து அவரை இருக்குல்ல, அவரை பீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நாட்டு மந்தியில் மளிகை கடையிலைக்கும் அதை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு அதை ஊற வச்சு அதை ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு சாப்பிடணும். ஆல்மண்ட் சாப்பிட்றோம் இல்லையா, அதை சாப்பிடுங்க. தேங்காய் இருக்குல்ல, நல்லா தேங்காய் அதை சேர்த்துக்கிறங்க. இது மாதிரியான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிறப்போ பார்த்திங்கன்னா முடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதனால அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோல் எடுத்துக்கிறங்க. ப்ளஸ் கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்துக்கிறங்க. அதில் கருஞ்சீரகம், இதை மூணையும் எடுத்துக்கிறங்க. இதை மூணையும் எடுத்து ஒரு வானலில் வச்சு நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணால் அந்த எசன்ஸ் நல்லா இறங்கிடும். அந்த எசன்ஸை வடிகட்டிக்கிறங்க. வடிகட்டிட்டு அதை தலைக்கு கீழே போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறங்க. மசாஜ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் போய்ட்டு நீங்கள் குளிச்சிடலாம். அப்போ அந்த முடி வளர்வதை அதிகரிக்கும். அது இல்லாமல் இந்த எஞ்சி இருக்கு இல்லையா, அந்த சாறு போக எஞ்சி என்னென்ன இருக்குது, அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம் இதை அரைச்சி அதை பேஸ்ட் பண்ணி அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணாமல் அதையும் நீங்கள் தடவி நல்லா தேய்ச்சி குளிச்சிடலாம். இது மாதிரி குளிக்கிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இந்த முடி முளைப்பதற்கான முடி நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, இருக்கிறது கொட்டாது. அது இல்லாமல் வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தையும் ப்ளஸ் செம்பருத்தி பூ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி, அதாவது வெந்தயத்தை முதல் நாளே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு மறுநாள் நல்லா அரைச்சிட்டு நம்ம செம்பருத்தி பூ இருக்குல்ல அதை போட்டு நீங்கள் அதை வச்சு தலை குளிச்சுக்கணும். ஓகேவா. அசைவம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் வெந்தய பேஸ்ட்டு, அது இல்லாமல் முட்டையுடைய வெண்கரு அது ரெண்டையும் அடித்து நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். அந்த மஞ்சக்கரு இருக்குல்ல அதை ஆம்லெட் போட்டு சாப்பிட்றணும் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இது மாதிரி பராமரிக்கிறப்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி அசைவ பிரியர்கள் பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடி நல்லா இது பண்ணும். அது இல்லாமல் இந்த முடி முளைப்பதற்கான உத்திகள், இந்த உணவு வகைகள் நான் சொன்ன ஸ்ப்ரே இதெல்லாம் நீங்கள் அடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு உதவி புரியும். இல்லை எங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும், இன்னும் நல்லா முடி கப்பகப்பணும் இது மாதிரி வரணும் அப்படி சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எங்களுக்கு சென்டர் நெய்வேலி, சென்னை, பட்டுக்கோட்டில் இருக்குது. அதில் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரோலிங் கொம்பு இருக்கு இல்லையா, இந்த ரோலிங் கொம்பு வச்சு நல்லா அழுத்தி சீவிக்கிறணும். நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட சத்துக்கள் இந்த செல்லுகளுக்கு சேரணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இது அழுத்தம் கொடுப்போம், அந்த ரத்த ஓட்டம் அங்கே அதிகரிக்கும். அதிகரித்து உங்களுக்கு அதிகரித்தவொடனே நாங்கள் அந்த செல்கள்லாம் டக்குன்னு எடுத்துக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவுகளை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாமல் நாங்கள் நேச்சுரல் ஹேர் ஆயில் ஒன்று இருக்கும், அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினா கூட முடி முளைக்கிறதுனா டிப்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் விளம்பரம்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் நான் சொல்கிறேன் தகவல்களுக்கு. உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை பண்ணிக்கிற வேண்டியது தான். இந்த 3 விஷயம் சொல்லியிருக்கேன்.
ஒன்று வந்து அந்த உணவு மேலாண்மை, பாதம் பருப்பு, பருப்பு வகைகளில் எல்லா பருப்பு வகைகளும் மிக குறிப்பாக அவரை அது எடுத்துக்கிறங்க. பீன்ஸு அதையும் நிறைய எடுத்துக்கிறங்க. அடுத்து வந்து உள்ளுக்கு ஸ்ப்ரே வந்து அந்த எசன்ஸ் தயாரிக்க சொன்னோம் இல்லையா, சின்ன வெங்காயனுடைய தோல், கருஞ்சீரகம் ப்ளஸ் வந்து நம்ம கருவேப்பிலை, இதை மூணையும் அரைச்சி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை துவையல் வந்து நீங்கள் சாப்பிடலாம், அதில் அயன் ரிச் இருக்குது, அது மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து கால்சியம் மிகையாக உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் வந்து மிக மிக முக்கியமாக நீங்கள் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் அது நிறைய அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கிறங்க. அடுத்து குளிக்கிறதுக்கு இதை தான் பயன்படுத்தணும். அதாவது கெமிக்கல் கலந்து ஷாம்பு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்படி பண்ணுறதுனால நல்லது சொல்லிக்கும். அது இல்லாமல் இந்த கோம்பு வந்து அடிக்கடி சீவிக்கிறங்க. சீவிங்கள் சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் K3, K10, ST36 3 புள்ளிகளை நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த உள்பக்க கணுக்கால், இந்த உள்பக்க கணுக்காடைய உச்சி பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக கீழே இந்த பள்ளத்தில் வளர்ச்சி 27 முறை பண்ணிக்கிறேங்க. அது மாதிரி இந்த முடியுது இல்லையா, அதாவது என்ன சொல்கிறது, பாப்புலேட் ரேகை, முழங்கால் பின்மடிப்பு ரேகையுடைய உள்பகுதி, இந்த உள்பகுதியில் இந்த எண்டு அந்த இடத்துல 27 முறை வளர்ச்சி பண்ணிக்கிறேங்க. அடுத்து வந்து இந்த முட்டியில் வந்து இப்படி இதை வந்து வச்சிங்கன்னா, இந்த முட்டி இந்த இது இருக்கு இல்லையா, உள்ளங்கை வந்து இங்கே படணும். உள்ளே பட்டு இந்த மோதிரவில் எங்கே படுகிறதோ அந்த இடத்துல வளர்ச்சி 27 முறை பண்ணிக்கணும். இந்த 3 புள்ளிகளையும் நீங்கள் அழுத்தம் கொடுக்குறப்ப உங்களுக்கு முடி கொட்டுவது நிற்கும், முடி முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.